போராட்டங்கள் கிளர்ச்சிகளில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் விதமாக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கல்லூரி கல்வி ஆணையர் இந்த ஆணையை பிறப்பித்திருந்தார். தலைமைச் செயலரின் உத்தரவின் பேரில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இப்படியான சூழலில் அந்த ஆணை திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அந்த உத்தரவை திரும்ப பெற்றது தமிழக அரசு. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறது தமிழக அரசு. கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு அரசு சார்பில் ஒவ்வொரு பல்கலைக்கழகம் மற்றும் அதே போன்ற பள்ளி கல்லூரிகளின் தலைமை ஆசிரியர்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமான விரிவான அறிக்கையை நாளை காலைக்குள் உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த உத்தரவு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தற்பொழுது திரும்ப பெறப்படுவதாக கல்லூரி கல்வித்துறை இயக்குனர் சிந்தியா செல்வி தற்பொழுது அந்த அறிக்கையை திரும்ப பெறுவதாக தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரி கல்வித்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் போராட்டம் மற்றும் கிளர்ச்சிகளில் பங்கேற்பதை தடை செய்ய ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கையை உடனடியாக இந்த உத்தரவு திரும்ப பெறப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். இதனால் நீங்கள் ஏற்கனவே தயார் செய்திருக்கக்கூடிய அந்த அறிக்கைகளை அனுப்ப தேவையில்லை. இது போன்ற உத்தரவுகள் தற்பொழுது இனி பிறப்பிக்கப்படாது என்ற ஒரு வாய்மொழி உத்தரமாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் அதே போன்று கல்லூரிகளில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதே போன்று இடதுசாரி போராட்ட குழு என்னென்ன போராட்டங்களை நடத்தியிருக்கிறது, எதிர்காலங்களில் இது போன்ற போராட்டங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினருடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இதனை தடுப்பதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அறிக்கையை உயர்கல்வித்துறை கோரிய இருக்கக்கூடிய நிலையில் அதற்குத்தான் இன்று காலை இருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. நாளை இதனை கண்டித்து பெரிய அளவில் மாணவர் சங்கத்தினர் போராட்டங்களை முன்னெடுப்பதாக அறிவிப்பை வெளியிருந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு கட்சிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த உத்தரவு உடனடியாக திரும்ப பெறுவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவல்லி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. போராட்டங்கள் கிளர்ச்சிகளில் மாணவர்கள் பங்கேற்பதை தடை செய்வதாக வந்த அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அந்த உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறது தமிழக அரசு.